லெந்து நாட்கள், இந்த ஈஸ்டர், இந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகிறோம். இந்த நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்கள் மாறி மாறி வருகிறது. இதை எப்படி அவர்கள் கணக்கிடுகிறார்கள் அப்படின்றத குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த லெந்து நாட்களை எப்படி கணக்கிடுவார்கள் என்று சொன்னால், மார்ச் மாதம் 21ஆம் தேதியை மையமாக அங்கே எடுத்துக்கொண்டு, அந்த 21ஆம் தேதிக்கு பின்பதாக வருகிற பௌர்ணமி வாரத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமையை ஈஸ்டர் நாளாக அங்கே கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பின்பதாக வருகிற பௌர்ணமி வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமையை ஈஸ்டர் நாளாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த ஈஸ்டர் தினத்திலிருந்து அதற்கு முன்னாடி 46 நாட்கள், அதுதான் சாம்பல் புதன் என்று அங்கே எடுத்துக்கொள்வார்கள். அந்த சாம்பல் புதனிலிருந்து ஈஸ்டர் வரையிலுமாக 46 நாட்கள் அங்கே கணக்கில் கொள்ளப்படும். அதுல 6 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும். இந்த ஞாயிற்றுக்கிழமையை அந்த லெந்து நாட்களில் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த நாளைத்தான் நாம் ஆராதனை செய்கிறோம். ஆகவே அந்த ஞாயிற்றுக்கிழமையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் மற்ற 40 நாட்களை அங்கே எடுத்துக்கொள்வார்கள்.